இரண்டாவது, அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நாங்கள் சங்கிகளை எதிர்க்கிறோம், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தினா அவருடைய சர்டிபிகேட்லேயே இந்துன்னு இருக்கணும். இந்துன்னு இருக்கிற அவருடைய சர்டிபிகேட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு தன்னை கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதானே. அவர் மனைவி கிறிஸ்தவராக இருக்காருன்னா இவரும் கிறிஸ்தவர் தானே, சர்டிபிகேட் படி மாற்ற வேண்டியதானே. அப்போ போலி நாடகத்தை, தேவையற்ற அச்சுறுத்தலை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் எதிராக அவர் திசை திருப்புகிறாரே தவிர, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில மத விரோதத்தை, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரே தவிர தமிழக முதல்வர் நல்லிணக்கத்தை பேசல. பாரத பிரதமரை சொல்லுவதற்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை கிடையாது. தேர்தலில் தோற்று போய் விடுவோம், இந்த முறை சிறுபான்மை மக்களும் வெறுப்பில் இருக்கிறாங்க என்கிற காரணத்திற்காகத்தான் மடைமாற்றுவதற்கு சிறுபான்மை மக்களையும் பட்டியல் சமூகத்தையும் வஞ்சிக்கக்கூடிய அச்சுறுத்தல் பேச்சலை ஐயா ஸ்டாலின் பேசுகிறார். நாடக அரசியலை இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்மையான நலன் பயக்கக்கூடிய ஆட்சியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லது இந்த தேசத்தில் தொடர்ந்து நடக்கும். அழிவு சக்திகளாக இருக்கிற நாசகர திமுகவை தமிழகத்திலிருந்து துடை தெரிய நாங்கள் சங்கல்பம் ஏற்றிருக்கிறோம். இந்த புதிய வருடம் 2026 திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு தமிழக மக்கள் முன்வர வேண்டும்.